ஸ்டாலின் தோற்று போயிட்டார். 10,000 ஓட்டுக்கு மேலே. இன்னும் விடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் கொடுத்துட்டார் ஸ்டாலின். என்னென்னு கேட்டால் குளத்தூர் சரியா என்னலையா ஓட்டன்ட்டார். 14 பூத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் திருப்பி பாருங்க. அந்த கூட இருந்த எடுபடி இருக்காங்கல்ல சேகர் பாபுங்கெல்லாம், நீங்கள் தோக்கலாமா? நீங்கள் தோற்றுருக்க மாட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டான், ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டான். தேர்தல் கமிஷன்லேருந்து அவங்க இவங்களுக்கு வந்தால் எல்லாம் தில்லுமுள்ளு. சாரில் 25 லட்சம் 1 லட்சம் ஓட்டு போச்சுங்கிறத அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கூட்டம். அதுலேயே 1 லட்சம் ஓட்டு குளத்தூரில் போச்சு. அங்கே போய் நிற்கக்கூடாது, நின்னா மண்ணக்கவுன்னு நல்லா தெரியும். நின்னார், மண்ணக்கவுனார், 10,000 ஓட்டுக்கு மேலே தோத்தார். இப்போ 14 பூத்தை போய் பார்க்கணும். பூத்தில் என்ன இருக்கும்? இன்றைக்கி போய் எலெக்ஷன் கமிஷன் போய் 14 பூத்தையும் பார்க்குறேன். இந்த 14 பூத்தையும் ஒரு பூத்தில் 600 ஓட்டு 700 ஓட்டுன்னு வைங்க. 14 பூத்தில் தாவேக்காவுக்கு 0னா கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா 10,000 ஓட்டு லீடிங். இந்த 14 இதில் ஒரு 7,000 8,000 ஓட்டு தான் வரும். அப்போ தாவேக்கா 0 வைங்க, அப்படியும் ஜெயிக்க முடியாது. அதனால் ஊழல் பண்ணி ஊரை கொள்ளையடிச்ச அந்த இது இன்னும் பரவாயில்ல. எப்படியாச்சும் ஜெயிச்சிருக்கோமா? சட்டசபை போய் என்னத்துக்கு கிழிப்பீங்க? சட்டசபை போய் என்னத்துக்கு கிழிப்பீங்க? பெருசாக பேசி என்ன இது பண்ணிக்கோங்க? எழுதி கொடுத்ததை இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சட்டசபையில் போய் பேச வச்சு தெரியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது சட்டசபையில் லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்தீங்கல்ல, வாயா முதல் ரோக்குன்னு கூப்பிட்டாங்களே உங்களை, ஞாபகம் இருக்கா? அதனால் ஜெயித்தாலும் ஒன்றும் ஆகப்போவதில்லை, சட்டசபையில் போய் ஒன்றத்தையும் இழிக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல் கட்ட செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட செய்தி. அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் செய்தி. இதுக்கிடையில் தனுஷை போய் பிடிச்சிருக்கேன். யார் இந்த தான் இதுதான் பாலிடால் தான் போய் தனுஷை பிடிச்சி, நீ ஒரு கட்சி ஆரம்பியா, எலெக்ஷன் வருது, பஞ்சாயத்து தேர்தல், மறுபடியும் மண்ணக்கோவம் போகிறோம். முன்னாடியாச்சும் இந்த சாரில் ஒரு 25 லட்சம் ஓட்டு இருந்தது. ஊரை ஏமாத்துறதுக்கு கள்ள ஓட்டு போட்டு ஓட்டை காமிச்சோம். இப்போ அது முடியாமல் போச்சு. அடுத்தது முன்னாடியாச்சும் 9 கட்சி கூட்டணி இருந்தது, எல்லாம் தப்பு. இப்போ தப்பிச்சம்பளச்சோன்னு போயிட்டான். இப்போ தனி மரமாக நிற்கிறோம். அதனால் ஓட்டை பிரிக்கணும். விஜய்க்கு சினிமா மாயை அதிகம், நீங்களும் சினிமாவில் பெரிய ஆள் தனுஷ், அதனால் தனுஷ் ஒரு கட்சியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி தூண்டி விட்டு அது ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, கஸ்தூரியில் கேட்ட என்னங்க பையன் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பார்த்ததா சொல்கிறாங்க. இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. பாக்கியராஜ் போய் ஜாதகத்தை பார்த்தாரு, அருமையான திசை ஓடுதுங்கிறார் ஜோசியர். நல்லா இப்போ கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சுக்கிரதசை உச்சத்தில் இருக்குங்க. சுக்கிரதசை உச்சத்தில் இருந்தால் சினிமாவில் பெரிய ஆளாகலாம், அரசியல் பெரிய ஆனுமே, அரசியலில் வேலை செய்யணுமே, சூரியன் பலமாக இருக்கணுமே. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் இதை ஜோசியருங்க எவனோ ஒருத்தன் சொல்லி விட்டான், ஜாதக பலம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு. இதை நம்பிக்கிட்ட தனுஷ் அது எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் பின்னாடி இருந்து தூண்டி விடுறாருங்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் ட்ராக் மாறி போயிட்டார். தன்னுடைய சொந்த பொண்ணுடைய விவகாரத்தை வந்துடுச்சு. அதனால் இப்போ யாருடைய பலத்தில் இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறார், இவருக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறதா? விஜய்க்கு ஒரு படம் 600 கோடி ஓடும், தனுஷுக்கு 100 கோடியே தாண்டினதில்லை. அப்போ தனுஷ் அரசியலில் பெரிய அளவு பண்ண முடியுமா, பெரிய அளவில் ஜொலிக்க முடியுமா, எல்லாம் பார்க்கணும்ல. அதனால் தனுஷ் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிறது சும்மா ஒரு கற்பனை கதையாக இருக்க வேண்டும். கற்பனை கதையாக இல்லாவிட்டாலும் தனுஷுக்கு நாங்கள் சொல்லும் செய்தி, நீங்கள் அரசியல் வந்தால் ஒரு துளி கூட நீங்கள் செய்யணாக முடியாது, நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதனால் ஒழுங்காக படத்தில் நடிக்க அப்படிங்கிறது தான் தனுஷுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தி. அழகிரி பொண்ணை அரெஸ்ட் பண்ணி பின்னர் அங்கேயே விட்டுட்டாங்க. அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ்னு பேர். இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால 7 வருஷத்துக்குள்ளே வந்ததுன்னா அவங்களே போலீஸ்காரங்களே பெயிலில் விட்டுருவாங்க. அது மாதிரி இன்றைக்கி கைது பண்ணி பெயிலில் விட்டாங்க. அந்த அம்மா அப்படியே மூஞ்சி இருட்டடிச்சு போய் பயம் இப்போ தான் வருது.
சித்தப்பா பிரைம் மினிஸ்டர் சித்தப்பா இருந்தார் முதலமைச்சராக, அவர் இருந்தால் அப்படி நடக்குமா? விஜய் நம்பி இப்படி ஆயிடுச்சே. நம்ம போய் இந்த மாதிரி ஒருத்தனை போய் அடித்தோம், ஸ்டேட் பேங்க் மேனேஜரை, அதுக்காக இப்படி பிடிச்சிட்டாங்களே. நம்மப்பா கொலையெல்லாம் பண்ணார், அவரை பிடிக்கலையே, சும்மா ஸ்டேட் பேங்க் மேனேஜரை அடித்தார். காரணம் என்ன? ஆட்சி மாற்றம். அவங்க ஆட்சியாக இருந்தால் விடுவாங்களா? அவங்க ஆட்சியாக இருந்தால் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட்டே மறைச்சிருப்பான். இந்த டிவி சேனல் பூரா பணத்தை வாங்கிட்டு இருக்கான். எல்லா பேரும் பெய்டு நியூஸு. ஒருத்தன் கூட இந்த புதுசாக கொண்டு வந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது தாவேக்கா ஆட்சியில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டார் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி தான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, ஸ்டாலினுக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு போட்டார். அது திருஞான சம்பந்தமாக ஏதோ பேர். அவர் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுவான். இது ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வழக்கு போடுவாங்க. எதுக்கு? பணத்தை கலக்கிறது. ஒருத்தர் என்ன போட்டார், என்னையா அவர் எலெக்ஷனில் பொய் சொல்லியிருக்காரு, அந்த அஃபிடவிட் இவர் கொடுத்த அஃபிடவிட் பொய்ன்ட்டார் அப்படின்னு காசப்பட்டார். என்ன அப்படி என்ன பொய் சொன்னார்ப்பான்னு பார்த்தா அவர் நிறைய பொய் சொல்லியிருக்கார். அதான் சொன்னேன்ல, எனக்கு காரே இல்லை, எனக்கு வீடு இல்லை, என்னுடைய வருமானமே இவ்வளோ தான், என்னுடைய வீடே 6 கோடி தான் அப்படின்னு பல பொய் சொல்லியிருக்கார். அந்த பொய்யெல்லாம் சொல்லி போட்டார் ஒருத்தர், திருஞான சம்பந்தம். அப்போ ஸ்டாலின் தரப்பில் கலங்கதி